மிதுன ராசி அன்பர்களுக்கு 2026 26/5 மே மாதம் குரு பெயர்ச்சி ஆக உள்ள நிலையில் உங்கள் ராசிக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தனஸ்தானத்திலே அமரப்போகிறார். அங்கிருந்து உச்சம் பெறப்போகிறார். பாக்கியாதிபதி உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி, உங்களுடைய 10ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்திலே உச்சம் பெற போகிறார். அப்போது உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு பல்வேறு குடும்பத்தில் உங்கள் மனைவியின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். உங்கள் மனைவியின் கையே ஓங்கி இருக்கும் என்பதை உங்களுடைய குரு பெயர்ச்சி சொல்லுகிறது. 10ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற போகிறார். உங்களுடைய தொழிலில் நிறைய வருமானங்கள் வரப்போகிறது. அதேபோல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் ஆகி கேந்திராதிபதி தோஷம் பெற்ற குரு பகவான் பாதகாதிபதியாகவும் இருக்கிறார். 2ஆம் இடத்திலே பல்வேறு எவ்வளவு தனம் பிராப்தம் வருகிறதோ அவ்வளவு தன விரயமும் ஆகும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனைவி மூலம், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மூலம், வெளி வட்டார சகோதரர்கள் மூலம், வெளி வட்டாரத்தில் தொழில் முனையங்களில் இருக்கின்ற நண்பர்கள் மூலம் பல்வேறு நட்புகள் இருந்தாலும் அந்த நட்புகளே உங்களுக்கு பாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆகவே யாராக இருந்தாலும் ஒரு அளவோடு பேச்சியை நிறுத்தி கொண்டால் அளவான பேச்சு நல்ல ஆரோக்கியமான நட்பை கொடுக்கும் என்று சொல்வார்கள். உங்களுடைய பதவிக்கும் அது ஆபத்தை தராது. ஆகவே 2026 ஆண்டு குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கடக ராசியிலே பெயர்ச்சியாகி, அதாவது 26ஆம் தேதி மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சியாக இருக்கிறது. 2ஆம் இடத்திலே உச்சம் பெறப் போகிறார். பாதகாதிபதி உச்சம் பெறுவது சிறப்பான விஷயமில்லை. அங்கிருந்து 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வை செய்ய போகிறார். ஆகவே குரு பார்க்கும் இடம் வளரும் என்று சொல்வார்கள். 6ஆம் இடம் என்பது தொழிலை கொடுக்கும். அதேபோல் தொழில் விருத்தி அடையும். தொழில் வேலை தேடி வந்தவருக்கு வேலை கிடைக்கும். 8ஆம் இடத்தை பார்ப்பது வம்பு வழப்புகள், கோர்ட்டுகள், கேஸுகள். அதே போல் அவங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றங்கள், உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது நீண்ட நெடிய காலமாக மாத்திரை மருந்துகள் எடுக்கக்கூடிய காலகட்டங்களும் தற்போது. அதே போல் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறார். அவர் தொழிலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள். எதுவாக இருந்தாலும் கவனத்தோடு செயல்பட்டால் மட்டும்தான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்திலே குரு வந்தால் யோகத்தை கொடுக்கும் என்பது ஜோதிட விதி. ஆன போதிலும் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம், கேந்திராதிபத்தியம் தோஷம் பெற்றவர்கள் பாதகாதிபதி 2ஆம் இடத்திலே குடும்பஸ்தானத்திலே அமர்வது ஒரு சிறப்பான நிலையா இல்லை என்று கேட்டால் இல்லை என்று தான் நம்ம சொல்லணும். கவனமாக கையாள வேண்டும் இந்த குரு பெயர்ச்சி.